அந்த இந்தான்னு ஃப்ரம் சீசன் 4ஓட ஃபினாலே எபிசோட் இன்னைக்கு வெளியாயிருச்சு. வாட் அ த்ரில்லர் எபிசோட் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லனாலும், நல்ல வேளை இது ஃபில்லர் எபிசோடா இல்லப்பா அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி சில இன்டென்ஸான மொமெண்ட்ஸ்லாம் இதுல இருந்தது. என் பேரு அதித்தி அண்ட் இதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஜேடும் டேபத்தாவும் உள்ள இருந்தாங்க. அந்த தார்பாய்க்கு அங்குட்டால மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருந்ததுல்ல, இந்த தடவை அவங்க போன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தோண்டி எடுத்துட்டாங்க. மேல இருந்து கீழே லேடரும் போட்டாங்க. இந்த ஏற போற சமயத்துல லேடர் வந்து பிரேக் ஆகுது. இதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோஃபியா முன்னாடி எபிசோட்ல பண்ண ஒரு நல்ல விஷயம். அண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கிட்டுக்கா நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால லைட்ட டைரக்ட்டா ஃபேஸ் பண்ணி உள்ள வர முடியாது. பட் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நினைச்ச மாதிரி கடுமையா இருட்டிருது. ஆனா இவங்க 2 பேரையுமே வந்து எந்த மான்ஸ்டர்ஸாலயும் நெருங்க முடியல. ஏன்னா பயங்கரமான எர்த்குவேக் ஏதோ எல்லாம் ஆடுது, உதிருது என்னென்னமோலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஜேடும் டேபத்தாவும் வந்து தப்பிக்க பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய அதிபுத்திசாலியான எல்ஜின் வந்து டைனர்ல தான் இருக்காரு. சோஃபியா வந்து அவருக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த ஆஃபர் பண்றாங்க. நீ இந்த மட்டும் செய்யி, நான் வந்து நீ வீட்டுக்கு அனுப்புறேன். நீ வீட்டுக்கு போறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கிளாராவெல்லாம் வேற பேச வைக்க ட்ரை பண்றாங்க. பட் எல்ஜின் வந்து அவர் ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல மனிதர்னு இந்த எபிசோட்ல ப்ரூவ் பண்ணி சோஃபியா கையால செத்து போயிட்டாரு. அப்படியே கிளினிக்கு போறப்ப மேரியலும் ஃபாத்திமாவும் அங்க தனியா இருக்காங்க. ஐயோ ஏதோ நடக்க போகுது, வா நம்ம போய் பார்க்கலாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா முன்னாடி போக கரெக்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. ஜன்னல் வழியா பார்த்தா ஸ்மைலி அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு மோசமான விஷயமா மெரியல் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா மெரியல் சாகிறதுக்கு முன்னுக்கூட்டி அந்த ஸ்மைலி என்ன பண்ணுச்சோ அதை அப்படியே நம்ம ஃபாத்திமாவும் பண்ணாங்க. மெரியலுக்கு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகுது. அவங்க வந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. கிட்ட போறப்ப நீ கிட்ட வராத, யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபாத்திமாவுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க நார்மலா இல்லை, அவங்க ஒரு மான்ஸ்டரா மாறிட்டே வர்றாங்கன்ட்டு. ஆனா ஒரு தியரி இருந்தது. ஃபாத்திமா தான் அந்த கிமோனோ உமன், அதாவது அவங்களுக்கு குழந்தை பிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா ஒருத்தவங்க. எல்ஜின் கூட அவங்க பேச்சு கேட்டு தானே கூட்டிட்டு கடத்திட்டுலாம் போகும். அந்த கிமோனோ உமனா மாறலன்னு எனக்கு தோணுது. ஸோ ஜேடும் டேபத்தாவும் எப்படியோ தப்பிச்சு அந்த குகைக்குள்ளேயே ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. சைட்ல ஏதோ கம்பி கம்பியா இருக்கு. அந்த கம்பியை எப்படியாச்சும் நம்ம நீக்கிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட வர முடியல. ஏன்னா கல்லெல்லாம் வந்து பயங்கரமா மேல இருந்து கீழே விழுந்து ஒரு தடுப்பு மாதிரி ஆகிருச்சு. ஆபி பார்ட் 2 மாறி இருக்க வேண்டிய நம்ம ஹென்றி வந்து ஈத்தன் சரியான சமயத்துல அவர் விக்டர் சுடுறதை தடுக்கிறதுனால அப்படியே அந்த சம்பவம் வந்து நின்றுது. இல்லைன்னா அவரும் வந்து விக்டரை இந்நேரத்துக்கு நிச்சயமா சுற்றுப்பாரு. அவர் மனசுல வந்து இந்த சோஃபியா அங்க ட்ரிங்க்ல ஏதோ கலந்தாங்க இல்லைங்களா, அப்பையில இருந்தே வந்து இதெல்லாமே ஒரு கனவு, இந்த கனவுல இருந்து நீ வெளியே வந்துட்டேன்னா நிஜ வாழ்க்கைக்கு வந்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊடால நம்ம ஜூலியும் ஈத்தனும் வந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஈத்தன் வழக்கம் போல பேசுது நல்ல வார்த்தைகள், எல்லாரும் செத்து போயிருவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே ஜூலி சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மாதிரி ஆறுதலா பேசிக்கிறாங்க. டோனா வந்து ஏதோ ஸ்டிக் வச்சு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க. அண்ட் போன தடவை அந்த டால்ஸ்ட இருந்து காப்பாற்றப்பட்டாங்க இல்லைங்களா பேட்டி, முகம் கூட பாதி எரிஞ்சு போயிருக்கு. அவங்க தான் இந்த எபிசோட்ல வந்து அதிகபட்ச நேரம் கத்துனது. ஐயோ அதாவது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் பேனிக் ஆக்கி விட்டுட்டு இருந்தாங்க. பட் எப்படியோ வந்து அவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. இறந்தது 2 பேர் தான், எல்ஜினும் மெரியலும் மட்டும்தான். கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கழவியை தூக்கி மனையில வை அப்படிங்கிற மாதிரி நம்ம சோஃபியா வந்து எல்லார் வீட்டுல இருந்து டாலிஸ்மேன் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. ஆனா எனக்கு புரியல ஏன் யாருமே சோஃபியாவை தேடல. அங்கிட்ட எல்லாம் நாரிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோஃபியா பாட்டுக்கு 2 பேக் ஸ்டைலா மாட்டிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆக்டர் வந்து நிஜமாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஃபைனலி ஜேடும் டேபத்தாவும் அந்த ரேடியோ மூலமா ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்க அந்த சமயத்துல அங்க இருந்த பாய்டு, ஹென்றி, ஃபாத்திமா எல்லாருமே வந்து சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் ஒரு வழியா வந்து காப்பாற்றவும் செஞ்சிடறாங்க. இதுதான் சரியான மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாத்திமா வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி நம்ம எல்லிஸை பார்த்து ரிமெம்பர் ஹூ ஐ வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மான்ஸ்டர் மாதிரி கத்துனாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபாத்திமா வாஸ் த ஹாப்பியஸ்ட் கேர்ள். அங்க இருந்ததுல எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரு கூடயும் வந்து ஜெல் ஆயிட்டு வர்றவங்க எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு ஷி டிட்ன்ட் டிசர்வ் தட்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்கலாம் கூட அந்த மேன் இன் லா சொல்றதை கேட்டோ சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, சில கெட்ட விஷயங்கள், அது சாராவாகட்டும் யாராகட்டும். பட் இவங்க தான் இவங்களுடைய விஷுக்கு எகென்ஸ்டாவே எல்லாமே வந்து நடந்துருச்சு. பட் அடுத்த சீசன்ல அவங்க என்னவா இருக்க போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலா வந்து மேன் இன் எல்லோவும் பாய் இன் ஒயிட்டும் பேசிக்கிட்டே ஜாலியா போறாங்க. அண்ட் நம்ம மேன் இன் எல்லோ வந்து எல்லா டாலிஸ்மேனையும் தூக்கி உள்ள கொட்டிடுச்சு. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட பாசிபிள் தியரிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. நம்ம அதெல்லாம் சேர்த்து வந்து அடுத்த ஒரு வீடியோல நம்ம பேசலாம். என்கிட்ட ஒரு 2-3 தியரிஸ் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன். ஸோ இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.